ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண். சுஜானா சேத் என்பவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட 4 வயசு குழந்தைய அவங்களே கொண்டு இருக்காங்க. ஏன் கொண்டாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுஜானா சேத் என்பவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட வயசு பார்த்திங்கன்னா 39. இவங்க பெங்களூரில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மைண்ட்ஃபுல் ஏஐ லேப் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு வராங்க. இவங்க சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து கோவா போகிறாங்க ஃப்ளைட்டில். அங்கே போயிட்டு கோவாவில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போகிறாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா இவங்களோட குழந்தை மட்டும் தான் உள்ளே போகிறாங்க ரூமுக்கு. பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் ஒர்க் பண்ணுறோம். மண்டே பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் கிட்டே போய் அங்கே கேட்குறாங்க, இப்போட்டு எனக்கு ஒரு கேப் புக் பண்ணி தர முடியுமா இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து கேப் போச்சுன்னா சார்ஜஸ் ஜாஸ்தி ஆகும். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃப்ளைட்டில் போனாவே சார்ஜ் ரொம்ப கம்மியாகும், நீங்கள் ஃப்ளைட்டே ஒன்றா புக் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு கேப் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. சரி ஓகே, அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து புக் பண்ணி கொடுக்குறாங்க. சுஷானா சேத் அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு பெரிய பேக்கோட. மார்னிங் பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளட்டு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வருது. டவுட் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சரி இவங்க எப்போ கிளம்புனாங்க அவங்கள கேட்குறாங்க. நைட்டு தான் கிளம்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது தனியாக தான் போயிருக்கீங்க, உங்களோட குழந்தை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அங்கேயே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து விட்டுட்டு போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்களோட அட்ரஸ் எங்களுக்கு கொடுங்க, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ் போய் போலீஸ் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து டிரைவருக்கு கால் பண்ணுறாங்க. டிரைவருக்கு கால் பண்ணி கோவாவோட லாங்குவேஜில் பேசுகிறதால சுஜானா சேத்துக்கு புரியாதுன்றதால அந்த லாங்குவேஜில் பேசி நீங்கள் போகும்போது எந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நிறுத்திடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் டிரைவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய் நிறுத்துகிறாங்க. கரெக்டாக போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போன பெரிய பேக் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த குழந்தைய கட் பண்ணி போட்டு அந்த பெரிய பேக்குள்ளே வச்சுருக்காங்க. பின்னாடி காரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட்டாக இருந்திருக்கு. உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன் உங்கள் குழந்தைய நீங்களே கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தது. டைவர்ஸ் நோட்டீஸ் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அவர் வந்து என்னுடைய குழந்தைய வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால தான் என் குழந்தைய நானே கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு சுஜானா சேத் வந்து சொல்கிறாங்க. போலீஸ் வந்து திருப்பியும் கொஸ்டின் கேட்குறாங்க, இந்தோனேஷியாவில் அவர் இருக்கான்றீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அவர் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்தோனேஷியாவிலேருந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அவர் என்ன பார்க்கவா போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்க கொடுத்த தீர்ப்பு வந்து எனக்கு பிடிக்கல, அதனால தான் என் குழந்தைய நான் கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. சுஜானா சேத் பார்த்தீங்கன்னா 100 பிரில்லியன்ட் உமன் இன் ஏஐ எத்திக்ஸ் PM லிஸ்ட் ஃபார் 2021 அந்த 100ல் ஒரு ஆள் சுஜானா சேத். பிரில்லியன்ட்டு சொல்கிறதுக்கே வந்து நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ஏன்னா ஒரு குழந்தை உயிரை கொண்டுட்டு 100 பிரில்லியன்ட் உமனில் இவங்களும் ஒரு ஆளாக இருக்காங்க சொல்லிட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. தன்னோட குழந்தைய பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் தன்னோட குழந்தைய தானே கொள்கிற பெண்களும் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் சுஜானா சேத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருண்.